الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين إلى آخر الآية. وقال نبينا صلى الله عليه وسلم العلم ثلاثة وما سوى ذلك فهو فضل آية محكمة أو سنة قائمة أو فريضة عادلة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சாந்தியும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம்மவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் ரபீஉல் அவ்வல் மாதத்தின் இறுதி வாரத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் இந்த மாதத்துடைய பரக்கத்துகள் அனைத்தையும் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அடுத்து வரக்கூடிய மாதத்தையும் முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே பலவிதமான சட்டங்களை, பலவிதமான அஹ்காமுகளை அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கின்றான். அந்த சட்டங்களில் எதுவெல்லாம் அல்லாஹுக்கு அடியான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றதோ அந்த கடமைகளை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது சுருக்கமாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அதே அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமை, அதை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அதை விரிவாக எல்லோரும் விளங்கக்கூடிய வகையிலே அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லியிருக்கின்றான். ஹுகூகுல்லாஹ் என்று சொன்னால் அடியார்களாகிய நாம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு, இது போன்ற கடமை இருக்கின்றது. இது நாம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த கடமைகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, தொழுகையை பற்றி சொல்லுகின்ற பொழுது அகீமுஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை நிறைவேற்றுங்கள், இப்படி சுருக்கமாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். எப்படி தொழுக வேண்டும், லொஹருக்கு எத்தனை ரக்காத், அஸருக்கு எத்தனை ரக்காத், மஹரிபுக்கு எத்தனை ரக்காத், தொழுகையில் என்ன ஓத வேண்டும், முதலில் எது ஓதுவது பரந்து, இப்படி எந்த விஷயமும் குர்ஆன் ஷரீஃபிலே கிடையாது. தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். ருக்கு செய்வதோடு சேர்ந்து ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்பவர்களோடு சேர்ந்து சுஜூது செய்யுங்கள், இப்படிதான் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான ஒழிய தொழுகையுடைய முறைகளை பற்றி அல்லாஹ் அவருடைய திருமறையிலே சொல்லவில்லை. அதே போன்று ஜகாத் எடுத்துக்கொண்டாலும் ஜகாத்தை நிறைவேற்றுங்கள்,
என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அந்த ஜகாத்தை எப்படி கொடுக்க வேண்டும், 40இல் ஒரு பாகம் என்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த 40இல் ஒரு பாகம் என்பது குர்ஆனில் சொல்லப்படவில்லை. ஜகாத்தை கொடுக்கும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அதே போன்று நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது முன்னுண்டான சமுதாய மக்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. முன்னுண்டான சமுதாய மக்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது என்றுதான் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அந்த நோன்பு வைக்கின்ற பொழுது நாம் எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிட்டால் நோன்பு முறியும், அதே போன்று எதையெல்லாம் பேசினால் நோன்பு பாத்திலாகும், இப்படி நபி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்களே, இந்த விதிமுறைகள் எல்லாம் குர்ஆனில் தெளிவாக சொல்லப்படவில்லை. அதே போன்று ஹஜ் என்று சொன்னாலும் அல்லாஹ் குர்ஆனிலே ஹஜ்ஜையும் உம்ராவையும் சொல்லுகின்ற பொழுது ஹஜ் செய்யுங்கள், உம்ரா செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அது எப்படி செய்ய வேண்டும், எப்படி சஅய் செய்ய வேண்டும், எப்படி தவாஃப் செய்ய வேண்டும், 7 சுத்துகள் சுத்த வேண்டுமா என்பதை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா இந்த அதியான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமைகளை எல்லாம் அல்லாஹ் சாட்டாக சொல்லி, தொழுகுங்கள், ஜகாத்து கொடுங்கள், ஹஜ் செய்யுங்கள், நீங்கள் நோன்பு நோருங்கள் என்ற கடமைகளை எல்லாம் அல்லாஹ் லேசான முறையிலே சாட்டான முறையிலே அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அதே சமயத்தில் அல்லாஹு தஆலா ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமை, அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது அதை முழு விலாவாரியாக அல்லாஹ் சொல்லுவான். நிக்காஹ் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த நிக்காஹுடைய சட்டம் என்ன, நிக்காஹ் செய்வதற்கு நமக்கு என்ன இருக்க வேண்டும், மஹர் கொடுக்க வேண்டும், அந்த நிக்காஹுக்கு யாரெல்லாம் சாட்சியாக இருக்க வேண்டும், வலியாக இருக்க வேண்டும், இதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றான். அதே போன்று நிக்காஹ் ஒருவன் முடித்துவிட்டால், தலாக் விட்டுவிட்டால் அந்த தலாக் எப்படி விட வேண்டும், அந்த தலாக் எப்படி நிகழும், அந்த தலாக்குடைய விரிவாக்கத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றான். இதே போன்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் விரிவாக சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ் யூசிக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்கள் மீது வசியத்து செய்கின்றான். அல்லாஹு தஆலா நம் மீது வசியத்து செய்கின்றான். என்ன வசியத்து செய்கின்றான்? வசியத் என்று சொன்னால் என்ன? நாம் ஒரு விஷயத்தை, ஒரு செயலை ஒரு மனிதருக்கு சொல்லுகின்றோம், அதை லேசாக சொன்னால் அவர் அசால்ட்டாக விட்டுவிடுவார். அதே கடுமையாக நீ நிச்சயமாக செஞ்சாங்க, அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், இதை நிச்சயமா நீ செய்யணும் அப்படின்னு சொன்னா அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அதுபோன்று அல்லாஹு தஆலா யூசிக்குமுல்லாஹ், நான் உங்கள் மீது வசியத்து செய்கின்றேன். அல்லாஹ் பிள்ளைகள் மீது அவுலாத் யூசிக்குமுல்லாஹ் ஃபீ அவுலாதிக்கும் லித்தகரி மிஸ்லு ஹம்லில் உன்சைன், அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய பிள்ளைகள் மீது நான் வசியத்து செய்கின்றேன். என்ன வசியத்து செய்கின்றேன்? 2 பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பங்கிலே ஒரு பங்கு ஆணுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு ஆணுக்கு 2 பெண்களுக்கு என்ன பங்கு கொடுக்கப்படுமோ அதிலே ஒரு பங்கு ஆணுக்கு கொடுக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சொல்லுவான், 2 அல்லது அதற்கு மேலாக பெண் பிள்ளைகள் இருந்தால் பெற்றோர் விட்டு சென்ற அந்த சொத்தில் 3இல் 2 பங்கு அந்த பெண்மணிக்கு கிடைக்கும். ஒரு பெண் பிள்ளை இருந்தால் 2இல், அதாவது ஆணுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு 2 பங்கு என்று சொன்னால், அதாவது பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 2 பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு ஆணுக்கு கொடுக்கப்படுகின்றது. அதே ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த ஒரு ஆணுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பங்கில் பாதி ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்படும். அதே 2 பெண்களாக இருந்தால் அந்த பெண்களுடைய தகப்பனார் பெற்றோர் விட்டு சென்ற அந்த சொத்தில் 3இல் 2 பங்கு அந்த பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும்.
அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், யூசிக்குமுல்லாஹ், நான் உங்களுக்கு இதை வசியத்தாக செய்கின்றேன். சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னும் சொல்லுவான், ஒரே ஒரு பெண் மட்டும் இருந்தால் சொத்தில் பாதி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு பெண் இருந்தால் சொத்திலே பாதி அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும். 2-3 பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் அந்த 1/3 பாகத்தை, 2 பங்கை அந்த பெண்மணிக்கு கொடுக்க வேண்டும். பிறகு அல்லாஹ் சொல்லுவான், இறந்துவிட்ட அந்த மகன், அதாவது ஒருவர் இறந்துவிட்டால் மக்கள் இருந்தால் அவர் விட்டு சென்ற அந்த சொத்தில் அவருடைய பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் 1/6 பங்கு கொடுக்க வேண்டும். ஒருவர் இறந்துவிட்டால் அந்த இறந்த அவருடைய பெற்றோர் இருக்கிறார் என்று சொன்னால், உயிரோடு இருந்தால் அந்த பெற்றோருக்கு 1/6 பங்கு கொடுக்க வேண்டும். அது தகப்பனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் 1/6 பங்கு அவர்களுக்கு சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டும். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், அவருடைய பெற்றோர் மட்டுமே அவருக்கு வாரிசாக இருந்தால், வேறு யாருமே வாரிசாக இல்லை, பெற்றோர் மட்டும்தான் இருக்கிறார்கள், அப்படி என்று சொன்னால் அவருடைய அந்த தாய்க்கு 1/3 பங்கு கொடுக்க வேண்டும். வேறு யாருமே வாரிசாக இல்லாமல், மக்களே இல்லை, பெண் பிள்ளையும் இல்லை, ஆண் பிள்ளையும் இல்லை, பெற்றோர் மட்டும்தான் இருக்கிறார்கள் இறந்தவருக்கு, அப்படி என்று சொன்னால் தாய்க்கு 1/3 பங்கு கொடுக்க வேண்டும். மீதி உண்டான பங்கு அந்த தந்தைக்கு சேரும். ஆனால் அவருக்கு சகோதரர்கள் இருந்தால், இறந்து போனாரே, அவருக்கு சகோதரர்கள் இருந்தார் என்று சொன்னால் அவருடைய தாய்க்கு 1/6 பங்கு கிடைக்கும். இறந்து போனவருக்கு சகோதரர்கள் இருந்தால் தாய்க்கு 1/6 பங்கு கிடைக்கும். இவ்வாறு அல்லாஹ் பங்கு செய்து அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கின்றான். இது அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபரீலத்தும் மினல்லாஹ், இது உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட பரல், இந்த சட்டம் என்பது உங்களுக்கு அல்லாஹ் கடமையாக வைத்திருக்கின்றான். வசியத்தாக நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தனக்கு செய்ய வேண்டிய, இந்த அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை சுருக்கமாக சொல்லிவிட்டு, ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்ய வேண்டிய இந்த சொத்து பிரச்சனை, நிக்காஹுடைய பிரச்சனை, தலாக்குடைய பிரச்சனை, இதுவெல்லாம் விரிவாக ஏன் சொல்லுகிறான் என்று சொன்னால், இதுவெல்லாம் நமக்கு மத்தியிலே பிரச்சனைகளை உண்டாக்கும். பின்னால் அது சண்டையாக மாறும், உறவுகள் முறிவு ஏற்படும், குழப்பங்கள் ஏற்படும், அடித்துக் கொள்வீர்கள் என்பதினால் தான் அல்லாஹு தஆலா ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விரிவாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றான். வாரிசுரிமை சட்டம் இருக்கின்றதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நிஸ்புல் இல்ம் என்பதாக சொல்வார்கள். இல்மிலே பாதி இந்த வாரிசுடைய சட்டங்கள் தெரிந்து கொள்வது. ஒருவனுக்கு வாரிசுடைய இல்மு தெரிந்துவிட்டது என்று சொன்னால் அவன் இல்மிலே பாதியை முழுமையாக கற்றுக்கொண்டான் என்று சொல்வார்கள். நிஸ்புல் இல்ம் என்பதாக நபி அவர்கள் பல ஹதீஸ்களிலே சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸ்லே அல் பஹ்ரு நிஸ்புல் இல்ம் என்பதாக சொல்வார்கள். அதாவது கடலுடைய கல்வி இருக்கின்றதே, கடலில் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றது, எவ்வளவு ஆழம், இப்படி கண்டுபிடிக்கக்கூடிய அந்த செய்தி இருக்கின்றதே, அது நிஸ்புல் இல்ம் என்பதாக சொல்வார்கள். கடலுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இல்மிலே பாதி. ஏனென்று சொன்னால், ஒன்று கடலாக இருக்கணும் அல்லது தரையாக இருக்கணும். தரையிலே பாதி இல்மு இருப்பது என்று சொன்னால் கடலிலே பாதி இல்மு இருக்க வேண்டும். அதனால் நபி அவர்கள் கடலுடைய அந்த துறையை முழுமையாக கற்றுக்கொண்டவன் பாதி இல்மை கற்றுக்கொண்டான் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று ஒரு மனிதன் திருமணம் செய்துவிட்டான் என்று சொன்னால் அவன் தீனுடைய விஷயங்களிலே பாதியை பூர்த்தியாக்கிவிட்டான் என்பதாக சொல்வார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிஸ்புல் இல்ம், இல்முலே பாதியை பூர்த்தியாக்கி விட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியிலே இந்த சொத்துடைய அந்த சந்தர்ப்பமாக வாரிசுடைய உரிமையுடைய சட்டங்களை சொல்லும் பொழுது இது நிஸ்புல் இல்ம் என்பதாக நபி அவர்கள் சொன்னார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று இந்த சொத்துடைய பிரச்சனைகள் தான் அதிகமாக நமக்கு மத்தியில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன.
சமீபத்தில் கூட வக்ஃபு சொத்திலே பிரச்சனை ஏற்பட்டு அதில் வக்ஃபு திருத்த சட்டமாக மாற்றப்பட்டு அது கோர்ட்டு வரை போய் இப்போது தீர்ப்பு வந்தது. அதுவும் நமக்கு சாதகமான தீர்ப்பாக இல்லை, முழுமையாக நமக்கு சாதகமாக இல்லை. அதில் பல விஷயங்கள் நமக்கு சாதகமில்லாத செய்திகள் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இதே போன்று நாம் நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய வாரிசுகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இறந்துவிட்டோம் என்று சொன்னால் அந்த சொத்து முழுமையாக அவர்களுக்கு செல்ல வேண்டும். அந்த சொத்து முழுமையாக நாம் விட்டு சென்ற சொத்து அவர்களுக்கு செல்லவில்லை என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்தை தண்டிக்கப்படுவோம். நபி அவர்கள் சொல்லுவார்கள், 3 பேர்களுக்கு நிரந்தர நரகம். அதிலே கலிமா சொன்னவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு நரகம் கிடையாது, நிரந்தரமான நரகம் கிடையாது. கலிமா சொன்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயமாக நிரந்தரமான நரகம் கிடையாது. அவர் செய்த பாவங்களுக்கெல்லாம் கழுவப்பட்டு பிறகு அல்லாஹ் தஆலா அவரை சூனத்திலே சேர்த்து விடுவான். இதுதான் நம்முடைய கொள்கை, ஷரியத்துடைய கொள்கையாக இருக்கின்றது. ஆனால் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இணை வைக்கின்றாரோ அவருக்கு நிரந்தர நரகம், அதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லை உலமாக்கள் சொல்லுவார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கலிமாவை ஏற்றுக்கொண்ட மக்களில் சில பேர்களுக்கு நிரந்தர நரகம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். அதில் முதலாவது யார் என்று சொன்னால் வட்டி உண்பவர்களுக்கு அல்லாஹ் நிரந்தர நரகம் ஹாலிதீன ஃபீஹா. யாரெல்லாம் வட்டி உண்கிறார்களோ, வட்டி கொடுக்கின்றார்களோ, வட்டி வாங்குகின்றார்களோ, வட்டியை சாப்பிடுகின்றார்களோ, அதற்கு சாட்சியாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிரந்தர நரகம் ஹாலிதீன ஃபீஹா. அதே போன்று ஒரு முஸ்லிமை திட்டமிட்டு ஒருவன் கொலை செய்து விட்டான், ஒரு முஸ்லிமை திட்டமிட்டு இன்னொரு முஸ்லீமை கொலை செய்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கும் ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தர நரகம். மூன்றாவது சொல்லுவார்கள், வாரிசுரிமை சட்டங்களை யார் முறையாக கடைபிடிக்கவில்லையோ, வாரிசுகளுக்கு அந்த சொத்தை முறையாக சேர்க்கவில்லையோ அவனுக்கும் ஹாலிதீன ஃபீஹா, அவனுக்கும் நிரந்தர நரகம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொன்னதாக உலமாக்கள் சொல்லுகின்றார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த வாரிசுரிமை சட்டங்களை தெரிந்து கொள்வது நம்முடைய கடமை. கடமை மட்டுமல்ல, அது இல்மிலே பாதி, இல்மிலே பாதி. அந்த இல்மை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டித்தான் இந்த ரபீல் அவருடைய 12வது நாள் பயான்களுக்கு நம்ம எல்லோருக்கும் ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டு அது படிக்க சொல்லப்பட்டது. அதிலே நம்முடைய சொத்துக்கள் எப்படி பங்கிடப்பட வேண்டும் என்பதெல்லாம் அந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சொத்துடைய விஷயங்கள் குர்ஆன் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் இன்று நாம் யாராவது பிரிக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. குர்ஆன் என்ன சொல்லுகின்றது? ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் முதலாக செய்ய வேண்டிய வேலை அவனுடைய சொத்தை பிரிக்க வேண்டும். ஒருவன் இறந்து விட்டால் முதலாக செய்ய வேண்டிய வேலை அவனுடைய சொத்து அவனுடைய வாரிசுகளுக்கு முதலில் சேர்க்க வேண்டும். அவருடைய சொத்தை முதலில் வாரிசுகளுக்கு சேர்த்த பிறகுதான் மற்ற வேலைகள் நாம் செய்ய வேண்டும். இதுதான் குர்ஆன் சொல்லுகின்றது. ஆனால் இன்று நாம் அப்படி சொத்துக்கள் பிரிப்பது கிடையாது. இறந்து போய்விட்டால் அதற்காக ஒப்பாரை வைத்து அழுதுவிட்டு அவரை அடக்கம் செய்துவிட்டு அதற்காக எத்தனையோ நாட்கள் அவர்களுக்காக துவா செய்கின்றோம், எல்லாம் செய்கின்றோம். ஆனால் கடைசியாக நம்முடைய குடும்பத்திலே பிரச்சனை வருகின்ற பொழுதுதான் 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு பிறகுதான் அந்த சொத்து பிரிக்கப்படுகின்றது. என்னுடைய தாத்தாவுடைய சொத்து இது, இப்போ எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு உலமாக்களிடம் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. நாம் அன்னன்னைக்கே அதை பிரித்து விட்டோம் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அது பிரிக்கப்படாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அது முதலில் யார் வைத்திருந்தாரோ அவனிடம் நாம் பயணம் செய்து அவர் உயிரோடு இருக்கின்ற போது யாரெல்லாம் இருந்தார், அதன் பிறகு யாரெல்லாம் இருந்தார், இப்படி எல்லாத்தையும் கணக்கு போட்டு அதன் பிறகுதான் இவருக்கு எவ்வளவு கிடைக்கும் என்பது சொல்ல முடியும். உடனே அவருக்கு சொல்ல முடியாது.
தாத்தாவுடைய சொத்தை இன்னைக்கு நம்ம பங்கு வைக்கிறோம் என்று சொன்னால் உடனே உனக்கு இவ்வளோ பங்கு சொல்ல முடியாது. அந்த தாத்தாவுடைய காலத்தில் அவருடைய வாரிசுகள் யார், அவருக்கு யாரெல்லாம், அவர் மௌத்தாகும் போது யாரெல்லாம் இருந்தாங்க, எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள், அவருக்கு கணவன் மனைவி அதாவது பெற்றோர்கள் இருந்தார்களா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். பார்த்து அவர்களுக்கு எவ்வளவு சேரும், அதன் பிறகு இவருக்கு எவ்வளவு சேரும், அப்படி என்பதை தான் மார்க்கம் சொல்லுகிறது. அதனால்தான் அல்லாஹு தஆலா ஒருவர் மௌத்தாகிவிட்டால் நீங்கள் முதலாக அவருடைய சொத்தை பிரித்து விடுங்கள். இன்னும் உலமாக்கள் சொல்லுவார்கள், மஆரிஃபுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய தஃசீருடைய குர்ஆனுடைய தஃசீர், அதில் எழுதப்பட்டிருக்க ஒரு சம்பவம். ஒரு பெரியார் மரண பீதியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை சந்திப்பதற்காக வருகின்றார். மரண பீதியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு பெரியார் வருகின்றார். வந்து சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் மரணமாகிவிட்டார். உடனே அந்த பெரியார் அவருக்கு அருகாமல் எரிந்து கொண்டிருந்த அந்த விளக்கை அணைத்து விட்டார். அணைத்துவிட்டு அந்த இறந்து போனவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து சொல்லுகின்றார், நீ ஒரு பணத்தை கொடுத்து கடையிலே சென்று எண்ணெய் வாங்கி வா விளக்கு எரிப்பதற்கு என்பதாக சொன்னார். அப்போ அவர் கேட்கின்றார், விளக்கு தான் எரிந்து கொண்டிருந்ததே, ஏன் அந்த விளக்கை அணைத்துவிட்டு நீங்கள் காசு கொடுத்து எண்ணெய் வாங்க சொல்கின்றீர்கள், காரணம் என்ன என்பதாக கேட்டார். அப்போ அந்த பெரியார் சொன்னார், இவருடைய உயிரோடு இருக்கின்ற போது வரைதான் இந்த வழக்குடைய அந்த எண்ணெய் இவருடைய சொத்து, இவர் இறந்துவிட்டால் இவருடைய வாரிசுடைய சொத்து அந்த எண்ணெய், இவருடைய வாரிசுடைய அனுமதி இல்லாமல் அந்த எண்ணெயை நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நாம் குற்றவாளியாக மாறிவிடுவோம் என்பதாக சொன்னார். இந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் பெரியார்கள் இந்த சொத்துடைய விஷயங்களை பேணிக்கையாக இருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த விஷயத்தில் நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். அந்த கவனம் நம்மிடம் இல்லாததன் காரணமாகத்தான் இன்னைக்கு பல குழப்பங்கள் ஏற்படுகின்றது, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை ஏற்படுகின்றது, சகோதரர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படுகின்றது, பெற்றோர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படுகின்றது. இதற்கெல்லாம் முழு காரணம் என்ன? இந்த சொத்து தான். நபி அவர்கள் இன்னும் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளிலே முதலாக படிக்கப்படக்கூடிய இந்த சொத்துடைய இல்மு தான். கியாமத்துடைய நெருக்கத்திலே முதலாக உங்களை விட்டு உயர்த்தப்படக்கூடிய ஒரு சட்டம் என்று சொன்னால் அது இந்த வாரிசுடைய சட்டங்கள் தான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு நாம் அதைதான் செய்து கொண்டிருக்கின்றோம். யாருமே குர்ஆன் சொல்வதற்கு பிரகாரம் நம்முடைய சொத்துக்களை நம்முடைய வாரிசுகளுக்கு பங்கிட்டு கொடுப்பது கிடையாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செலவு செய்கின்றோம். செலவு செய்ததற்கு பிறகு அவர்கள் அந்த பிள்ளைகள் பெரிதாகி திருமணம் செய்து கொடுத்தோம் என்று சொன்னால், நான் உனக்கு அதிகமான செலவு செய்திருக்கின்றேன், எனவே உனக்கு சொத்திலே இந்த அளவுக்கு பங்கு கொடுக்க மாட்டேன், உன்னுடைய சகோதரர் தான் இந்த உனக்கு செலவு எல்லாம் பணம் கொடுத்தார், அதனால் அவருக்கு தான் இந்த சொத்து எல்லாம் சேரும். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய தாயும் தகப்பனும் இருக்கின்றார்கள், சகோதரரும் இருக்கின்றார்கள். அதனால் தான் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்தில் நாம் சிறிது கவனம் செலுத்த வேண்டும். அதில் முதலாவது, கணவனோ மனைவியோ இருந்தாலும், கணவனோ மனைவியாக, அதாவது கணவன் மனைவியாக இருந்தாலும், அல்லது தாய் தந்தையாக இருந்தாலும், அல்லது சகோதர சகோதரிகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு தொழில் செய்கின்றார்கள். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து, அல்லது தாய் தந்தை இருவரும் சேர்ந்து, அல்லது பிள்ளைகள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து, அல்லது சகோதர சகோதரிகள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தொழில் செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த தொழிலே யார் யாருக்கு எந்த பங்கு என்பதை ஆரம்பத்தில் நிர்ணயிக்க வேண்டும். ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து எல்லோருமாக சேர்ந்து ஒரு தொழில் செய்கின்ற பொழுது அந்த எல்லோருக்கும் எதில் இந்த தொழிலில் எதுவெல்லாம் உனக்கு பங்கு, எவ்வளவு உனக்கு நான் கொடுக்க வேண்டும் என்பதை ஆரம்பத்திலேயே முடிவு செய்ய வேண்டும். அப்படி முடிவு செய்யவில்லை என்று சொன்னால் கடைசியில் அது பிரச்சனையாக முடியும்.
ஆரம்பத்தில் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருப்பதன் காரணமாக அதில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. கடைசியாக நம்முடைய மரணத்திற்கு பின்னால் அந்த கடையை நம்முடைய பிள்ளைகளோ அல்லது நம்முடைய சகோதரர்களோ அதை பராமரிக்கின்ற பொழுது, இதில் நானும் இந்த கடையில் வேலை பார்த்திருக்கின்றேன், அதிகமான நேரங்கள் நான் செலவு செய்திருக்கின்றேன், எனவே எனக்கு இந்த கடையிலே பாதி பணம் வேண்டும், எனக்கு இந்த கடையுடைய வருமானத்திலே 1/3 வேண்டும் என்று சண்டை செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதனால்தான் மார்க்கம் சொல்லுகின்றது, ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து எல்லோருமாக சேர்ந்து ஒரு தொழில் செய்தால் அந்த தொழிலிலே யார் யாருக்கு எது பங்கு என்பதை நிர்ணயிக்க வேண்டும். இன்னும் சொல்வதென்று சொன்னால், ஒரு தகப்பனார் கடை வைத்திருக்கின்றார், அந்த கடையிலே மகன் படித்துவிட்டு அவரும் வேலை செய்கின்றார். தந்தையுடைய கடையிலே மகன் வேலை செய்கின்றார். அவர் வேலை செய்யக்கூடிய அந்த மகன் வேலை செய்து அவர் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்துவிட்டார் கடைக்கு. பிறகு இன்னொரு மகனும் படித்துவிட்டு அவரும் வேலை செய்கின்றார். இப்படி 2 மகன்களும் தந்தைக்கு உதவியாக வேலை செய்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு காசும் பிரித்து கொடுக்கவில்லை, அவர்களுக்கு சம்பளமும் கொடுக்கவில்லை, எந்த இதில் ஒரு பாதி பங்கு என்பதாக எதுவுமே சொல்லவில்லை. சொல்லாமல் அவர்கள் தந்தைக்கு உதவியாக அவர்கள் செய்கிறார்கள் சொன்னால், அந்த சமயத்திலே பெரிய மகனுக்கு திருமணம் செலவு வருகின்றது, திருமணம் செய்து வைக்கின்றார். அடுத்ததுக்கு இளைய மகன், அவருக்கும் திருமணம் வருகின்றது, அவருக்கும் திருமணம் செய்து வைக்கின்றார். இப்படி இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கின்ற பொழுது ஒருவருக்கு அதிகமாக செலவு செய்து இன்னொருவருக்கு கம்மியாக செலவு செய்து விட்டால் அப்பொழுது பிரச்சனை ஏற்படும். நான் தான் கடையிலே அதிகமாக தந்தையோடு வேலை செய்தவன், அதிக நாட்கள் நான் தந்தையோடு இருந்திருக்கின்றேன், எனவே எனக்கு தான் இந்த கடையுடைய லாபத்திலே அதிகம் பங்கு வேண்டும் என்று பிரச்சனை ஏற்படும். அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கடையிலே நீங்கள் வைத்திருந்தால் அதை எதற்காக வைத்திருக்கின்றீர்கள்? வேலைக்கு வைத்திருக்கின்றீர்களா அல்லது தந்தைக்கு உதவியாக இருக்கின்றாரா? அப்படி தந்தைக்கு உதவியாக இருந்தால் அவருடைய மரணம் வரையிலும் அவர் செய்யக்கூடிய அந்த சம்பாதிக்கக்கூடிய அனைத்துமே தந்தைக்குத்தான் சொந்தம். மகன் சம்பாதித்து கொடுத்த அனைத்துமே தந்தைக்குத்தான் சொந்தம். கடைசியாக அந்த தந்தை மரணித்ததற்கு பிறகு அவருடைய சொத்தில் தான் அந்த அனைத்தும் சேரும். ஆனால் ஆரம்பத்திலேயே அவர் பேசிவிட்டார். தந்தை சொல்லுகின்றார், நீ என்னுடைய கடையில வேலை பார்ப்பதற்காக வேண்டி எவ்வளவு சம்பளம் உனக்கு நான் கொடுக்கின்றேன், அல்லது இந்த கடையுடைய லாபத்திலே 3/4 நான் உனக்கு கொடுக்கின்றேன் என்பதாக ஆரம்பத்திலேயே முடிவு செய்து ஒவ்வொரு மகளையும் சேர்த்தார் என்று சொன்னால் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அப்படி செய்யாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதனால்தான் குர்ஆன் சொல்லுகின்றது, நீங்கள் ஒருவரை இறந்துவிட்டார் என்று சொன்னால் அவருடைய சொத்தை முதலாக நீங்கள் பங்கீடு செய்யுங்கள். அப்படி செய்யாமல் விட்டுவிட்டு என்று சொன்னால் அது பின்னால் மிகப்பெரிய கஷ்டமாக ஆகிவிடும். நபி அவர்கள் ஒரு அழகான வழிமுறை சொல்வார்கள், தஆஷரு கல் இஹ்வான் வ தஆமலு கல் அஜானிப். நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சகோதரர்களைப் போல நீங்கள் வாழுங்கள், உங்களுக்கு மத்தியிலே சகோதரர்களைப் போல நீங்கள் வாழுங்கள். ஆனால் இந்த கொடுக்கல் வாங்கக்கூடிய விஷயங்களிலே அந்நியரை போல் நடந்து கொள் என்பதாக நபி அவர்கள் சொன்னாங்க. உங்களுக்கு மத்தியிலே அன்போடு பாசத்தோடு சகோதரர்களைப் போல நீங்கள் வாழ வேண்டும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே நீங்கள் சகோதரர்களாக இருந்தாலும் அந்நியர்களைப் போல நீங்கள் வாழுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பாக பிரிவினை இருக்கின்றதே, இது நம்முடைய முழுமையான ஒரு கடமையாக இருக்கின்றது. ஃபர்லே கிஃபாயா என்பதாக சொல்லப்படுகின்றது. அல்லாஹு தஆலா யூசிகுமுல்லாஹ் என்பதாக சொல்லுகின்றான், வசியத்து செய்வதாக சொல்லுகின்றான். அதே போன்று அல்லாஹ் சொல்லுவான், தில்க ஹுதூதுல்லாஹ், என்னுடைய வரம்பு என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். பல இடங்களிலே அல்லாஹு தஆலா இந்த வாரிசு சட்டங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்னுடைய கடமை என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான்.
எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கடமையான இந்த வாரிசு சட்டங்களை நாம் நல்ல முறையில் நாம் பிடித்துக் கொடுக்க வேண்டும். அதே போன்று ஒருவர் தந்தையுடைய கடையிலே வேலை பார்க்கக்கூடிய அந்த மனிதர் அவருடைய மகன் படித்து முடித்ததற்கு பிறகு வேலை செய்து அவருக்கு திருமணம் ஆனதற்கு பிறகு தந்தை இறந்து விட்டார் என்று சொன்னால், அந்த தந்தை இறந்ததற்கு பிறகு அந்த மகனு அந்த சொத்திலே பாதியை அவர் கேட்பார் அல்லது முழுமையாக அவர் கேட்பார். இன்னொரு சகோதரர் எனக்கும் என்பதாக கேட்பார். ஏன், நான் தான் தந்தையோடு கடையிலே வேலை செய்து கொண்டிருந்தேன், நீ படித்துக் கொண்டுதான் இருந்தாய், உனக்கு எந்த பங்கும் கிடையாது இந்த கடையிலே, அத்தாவுடைய மற்ற சொத்துக்கள் தான் உனக்கு பங்கிருக்கு என்பதாக சொல்லுவார். ஆனால் மார்க்கம் சொல்லுகின்றது, தந்தை எதுவெல்லாம் சம்பாதித்து வைத்தாரோ, அந்த மரணித்தவர் எதுவெல்லாம் சம்பாதித்து வைத்தாரோ, அவருடைய கடன்கள் எதுவெல்லாம் சொத்தாக இருக்கின்றதோ அவை அனைத்துமே அவருடைய வாரிசு சொந்தம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு தகப்பன் கூட்டு குடும்பமாக வாழ்கின்றார்கள். அந்த கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது பல பிள்ளைகள் அவர்கள் தனித்தனியாக கடை வைத்திருக்கின்றார்கள். தனித்தனியாக கடை வைத்து அவர்கள் தனித்தனியாக சம்பாதித்து ஒவ்வொருவரும் மாதம் தந்தையிடம் ஒரு தொகையை கொடுக்கின்றார்கள். எல்லோரும் ஒரே தொகை கொடுப்பது கிடையாது. ஒவ்வொருவரும் அவருடைய வியாபாரத்தில் ஒரு தொகையை தந்தைக்கு கொடுக்கின்றார்கள். தந்தை அந்த கூட்டு குடும்பத்தை பராமரித்து அவர்களுக்கு என்ன செலவோ அதுவெல்லாம் செலவு செய்துவிட்டு மிச்சமான பணத்தை அவர் சேமித்து வைக்கின்றார். இப்படி சேமித்து வைத்து வந்து கொண்டே இருக்கின்றார். திடீரென்று அந்த தகப்பன் இறந்துவிட்டால் இப்பொழுது அந்த மகன்கள் எல்லாம் சொல்லுவார்கள், நான் தந்தைக்கு அதிகமாக சம்பாதித்து கொடுத்தேன், நான் மாதம் 1 லட்சம் கொடுத்தேன், நீ மாதம் 50,000 கொடுத்தாய், எனவே உனக்கு பாதி பணம் தான் கிடைக்கும் என்பதாக சொல்லுவார்கள். ஆனால் மார்க்கம் சொல்லுகின்றது, அந்த தந்தைக்கு நீங்கள் கொடுப்பதற்கின்றது அது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு கிஃப்ட் என்பதாக சொல்லுகின்றார். நீங்கள் சம்பாதித்து தந்தையிடம் கொடுத்தீர்களே, அதுவெல்லாம் தந்தைக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். அது நீங்கள் சட்டமாக, அதாவது சொத்தாக நீங்கள் பாதிக்கக்கூடாது. அது எல்லாம் தந்தைக்கு நீங்கள் கொடுத்த ஒரு கிஃப்டாக இருக்கின்றது. அந்த தந்தை அதை எவ்வளவு செலவு செய்கின்றாரோ, செலவு செய்ததற்கு பிறகு மிச்சமான பணத்தை, அது யாருடைய பணமாக இருந்தாலும் அதில் தந்தை இறந்ததற்கு பிறகு வாரிசுகள் அனைவருக்கும் குர்ஆன் சொல்லுகின்ற முறைப்படித்தான் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. ஆணாக இருந்தால் பெண்ணுடைய பங்கிலே 2 பங்கு ஒரு ஆணுக்கு கொடுக்க வேண்டும். பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு ஆணுடைய பங்கிலே பாதியை கொடுக்க வேண்டும். மனைவியாக இருந்தால் அல்லது தாய் தகப்பனாக இருந்தால் அவர்களுக்கு 6லே 1 பங்கு கொடுக்க வேண்டும். இந்த சட்டம் எல்லாம் எப்போது வருகின்றது? ஒருவர் மரணித்ததற்கு பிறகு. அதுவும் அல்லாஹ் சொல்லுவான், அவர் மரணிப்பதற்கு முன்னால் வசியத் செய்திருந்தார். என்ன வசியத்? அவர் இன்னாருக்கு இதை கொடுக்க வேண்டும், நீ வக்ஃபு செய்ய வேண்டும், ஏழைகளுக்காக வேண்டி சில சொத்துக்களை நீ வக்ஃபு செய்ய வேண்டும் என்பதாக சொல்லியிருந்தால், அதுவெல்லாம் அவர் யாருக்கு கொடுக்க சொன்னாரோ அந்த வசியத்தை முழுமையாக நிறைவேற்றியதற்கு பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய சொத்தில் தான் நீங்கள் பங்கு போட வேண்டும். அவர் ஏதாவது கடன் வாங்கியிருந்து அந்த கடனை கொடுக்காமல் அவர் மரணமாகிவிட்டால் அவருடைய அந்த சொத்திலிருந்து கடனை கொடுக்க வேண்டும். கடனை கொடுத்துவிட்டு வசியத் செய்த எல்லா காரியங்கள் நிறைவேற்றியதற்கு பிறகு மீதம் இருக்கக்கூடிய சொத்தில் நீங்கள் பங்கு போட்டுக் கொள்ள வேண்டும். இது குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பாகப்பிரிவினை சட்டங்களை நாம் தெரியாததின் காரணமாக இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த பாகப்பிரிவினை சட்டங்கள் நமக்கு முழுமையாக தெரியாததின் காரணமாகத்தான் இன்னைக்கு வக்ஃபு சொத்தாக நாம் எல்லாம் விட்டிருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை மாற்றார்கள் அபகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. நம்முடைய விரோதிகள், நம்முடைய எதிரிகள் அதை அபகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. நபியோர்கள் அதைத்தான் சொன்னார்கள், முதலாக உயர்த்தப்படக்கூடிய இல்ம் என்று சொன்னால் அது வாரிசுரிமை சட்டங்கள் தான்.
எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வாரிசுரிமை சட்டங்களை நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனிலே சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவை எடுத்து படித்து பாருங்கள். அதில் அல்லாஹ் தஆலா அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ் விரிவாக சொல்லுகின்றான். நிக்காஹுடைய சட்டங்களை சொல்லுகின்றான். தலாக்குடைய சட்டங்களை அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவிலே சொல்லுகின்றான். அதே போன்று இந்த வாரிசுரிமை சட்டங்களையும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் நிசாவிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். மகனுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், மகளுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், பெற்றோருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், கணவனுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், மனைவிக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், சகோதரர்களுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே விரிவாக சொல்லியிருக்கின்றான். இதிலே வேறு யாருடைய கருத்தும் கிடையாது. இந்த சட்டம் எப்போது இறங்கியது சொன்னால், சஅத் ரலியல்லாஹு அவர்கள் போருக்கு போய் ஷஹீதாகிவிட்டார்கள். அவர் ஷஹீதானதற்கு பிறகு அவர்களுடைய சகோதரர் வந்து அவருடைய சொத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். அவருடைய பிள்ளைகளுக்கு எந்த சொத்தும் கொடுக்கவில்லை, மனைவிக்கும் எதுவும் பங்கு கொடுக்கவில்லை. அப்போ சஅத் ரலியல்லாஹுடைய மனைவி நபியிடம் சென்று சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சஅத் உங்களோடு போருக்கு வந்து அங்கே ஷஹீதாகிவிட்டார். அதனால் அவருடைய சகோதரர் அவருடைய சொத்து அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். அவருடைய பிள்ளைகளுக்கு எதுவும் கொடுக்கவில்லை, எனக்கும் எதுவும் கொடுக்கவில்லை. திருமணம் செய்யக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வது என்பதாக கேட்டார். அப்போதுதான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை யூஸிகுமுல்லாஹ் ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸகரி மிஸ்லு ஹல்லில் உன்ஸயைன் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கினார். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த வாரிசுரிமை சட்டங்களை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா விரிவாக அல்லாஹு தஆலா சொன்னார். அதே போன்று ஒரு மனிதர் குழந்தை இல்லாததின் காரணமாக ஒரு தத்தெடுத்து ஒரு குழந்தை வளர்க்கிறார் என்று சொன்னால் அவருக்கு சொத்தில் பங்கு கிடையாது. வாரிசுடைய சொத்திலே அவருக்கு பங்கு கிடையாது. ஆனால் நாம் ஆரம்பத்திலேயே அவர் மௌத்தாவதற்கு முன்னாலேயே வசியத்து செய்ய வேண்டும், அல்லது அன்பளிப்பாக ஏதாவது அவருக்கு கொடுத்து விட வேண்டும். ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கின்றார். வளர்க்கக்கூடிய அந்த குழந்தை இவருக்கு சம்பாதித்து கொடுக்கின்றது. நிறைய சம்பாத்தியத்திற்கு அந்த குழந்தை தான் காரணமாக இருக்கின்றது. கடைசியிலே இவர் மரணத்திற்கு முன்னால் இவருக்கு ஒரு குழந்தையும் பிறந்து விட்டது என்று சொன்னால், அந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு இவர் இறந்து விட்டால் அந்த சொத்து முழுவதும் அந்த வாரிசாகிய அந்த குழந்தைக்கு தான் சேரும், இந்த தத்தெடுத்த குழந்தைக்கு சேராது. அதனால் அல்லாஹ் சொல்லுவான், இந்த தத்தெடுத்த இந்த குழந்தைக்கு நீ அன்பளிப்பாக ஆரம்பத்திலேயே கொடுத்துவிடு. நீ இவ்வளவு சேகரித்து எனக்கு கொடுத்திருக்கின்றாய், என்னை பாசமாக பார்த்து கொண்டாய், எனக்கு எல்லா விதமான கடமைகளையும் நீ செய்து கொடுத்தாய், எனவே நான் இந்த இடத்தை உனக்காக எழுதி வைத்திருக்கின்றேன், இவ்வளவு பணத்தை உனக்காக நான் ஒதுக்கி வைத்திருக்கின்றேன் என்பதாக அவர் ஆரம்பத்திலே வசியத்து செய்துவிட வேண்டும். அதுவும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்னல்லதி யஅகுலூன அம்வால் யதாமா ظுல்மன் இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹின் நார். இப்படி வசியத்து செய்யாமல் அந்த அனாதைகளாக அவர்களை விட்டுவிட்டால், அந்த குழந்தைகளுக்கு எதுவும் கொடுக்காமல் விட்டுவிட்டால் அவர் நரகவாதியாக மாறிவிடுவார். நரகத்திலே அவருடைய வயிறு நிரம்பக்கூடியதாக மாறிவிடுவதாக அல்லாஹ் இந்த திருமறையிலே சொல்லுகிறார். இவை கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வாரிசுரிமை சட்டங்களை நாம் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு சட்டம் இருக்கின்றது, எத்தனையோ சட்டங்கள். அதில் சில சட்டங்களை நான் சொல்லுகின்றேன். அதிலே ஒருவர் இப்போதுதான் திருமணம் செய்திருக்கின்றார். திருமணம் செய்து இருவரும் கணவன் மனைவியாக செய்யக்கூடிய அந்த இல்லற வாழ்க்கை எதுவுமே நடக்கவில்லை. திருமணம் செய்த அதே கட்டத்திலேயே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், யாருக்கும் அப்படி ஆகக்கூடாது. கணவன் வஃபாத்தாகிவிட்டார் என்று சொன்னால் அந்த மனைவிக்கு சொத்திலே பங்கு உண்டு. அவர் திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கவில்லை, இப்போதான் திருமணம் ஆகியிருக்கின்றது. அவர் மகர் கொடுத்து திருமணம் செய்திருக்கின்றார். திருமணம் செய்ததற்கு பிறகு எந்த இல்லற வாழ்க்கை எதுவுமே அவர்களுக்கு மத்தியில் நடக்காததுக்கு முன்னாடியே கணவன் இறந்துவிட்டால் அந்த மனைவிக்கு அந்த கணவனுடைய சொத்திலே பங்குண்டு குர்ஆன் சொல்லுகின்றது. அது மட்டுமல்ல, கணவன் இறந்துவிட்டால் கணவனுக்காக கணவன் மனைவிக்காக வேண்டி எவ்வளவு நகைகள் கொடுத்தாரோ, மனைவிக்கு என்னென்ன நகைகள் கொடுத்தாரோ, அது பிறந்த வீட்டில் கொடுத்தாலும் சரி, புகுந்த வீட்டில் கொடுத்தாலும் சரி, மகராக போட்டது எல்லாமே அந்த மனைவிக்கு தான் சொந்தம்.
கணவன் இறந்துவிட்டால் அந்த மனைவி வைத்திருக்கக்கூடிய அனைத்து நகைகளும் மனைவிக்குத்தான் சொந்தம். கணவன் இறந்ததின் காரணமாக மனைவி வீட்டார்கள், அதாவது கணவன் வீட்டார்கள் இந்த மனைவிடத்திலே என்னுடைய சகோதரர் போட்ட அந்த நகையை கொடுப்பதாக கேட்க முடியாது. ஆனால் இந்த சட்டங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கின்றது. அதே போன்று ஒருவர் தலாக்கு விட்டு விட்டார், தலாக்கு ரஜாயி, அந்த தலாக்கு விட்டு விட்டார் என்று சொன்னால் தலாக்கு விட்ட அந்த பெண்மணி இத்தாவில் இருக்கின்றார். இத்தாவில் இருக்கக்கூடிய சமயத்திலே அந்த கணவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கும் சொத்தில் பங்குண்டு. இத்தா முடிந்ததற்கு பிறகு இறந்துவிட்டால் பங்கு கிடையாது. இத்தாவில் இருக்கின்ற பொழுதே அந்த பெண்மணி அந்த கணவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கும் அந்த கணவருடைய சொத்திலே பங்குண்டு என்பதாக மார்க்கம் சொல்லுகின்றது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மார்க்கக்கூடிய சட்டங்களை தெரிந்து குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டங்களை முழுமையாக கடைபிடித்து அல்லாஹுடைய பொருத்தங்களை பெற வேண்டும். அல்லாஹு தஆலா சொன்னதின் பிறகாக நம்முடைய வாரிசுகளுக்கு சொத்துக்களை முழுமையாக பிரித்துக் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா இந்த கியாமத்துடைய நாளை வராமல் அல்லாஹ் பாதுகாப்பான். ஏன் கியாமத்து வருவதற்கு இதுதான் முதல் காரணம். அதனால் கியாமத்து நெருங்காமல் இருப்பதற்கு நாம் நம்முடைய வாரிசுகளுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய முறையிலே சொத்துக்களை பிரித்துக் கொடுப்போம். அல்லாஹு தஆலா நம்முடைய சொத்துக்களை முழுமையாக பாதுகாப்பானாக. வக்ஃபு சொத்துக்களாக விடப்பட்ட அனைத்து சொத்துக்களும் முஸ்லிம்களுக்கு சொந்தமான அந்த சொத்துக்களை முஸ்லிம்களுக்கே அல்லாஹ் முழுமையாக ஒப்படைத்து தருவானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அதே போன்று சென்னையிலே இன்றைய தினம் பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி ஒரு பேரணி வைத்திருக்கின்றார்கள். பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவோ பாதிப்புகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த மக்களை கொடூரமாக அவர்கள் இறக்கப்படுகின்றார்கள். நாம் அடிக்கடி அவர்களுக்காக துவா செய்வது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்மளால் உதவி செய்ய முடிந்தால் நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும். நாம் எவ்வளவோ செலவு செய்கின்றோம், எவ்வளவோ சாப்பாடுகள் வீணாக்குகின்றோம், உணவுகள் வீணாக்குகின்றோம். ஆனால் அந்த மக்கள் வீணாகி செல்லக்கூடிய தெருவில் கிடக்கக்கூடிய மாவை, தெருவில் கிடக்கக்கூடிய சாப்பாடு எடுத்து அவர்கள் சாப்பிடுகின்றார்கள். நம்ம எல்லாம் யூடியூப்பின் மூலமாக வீடியோக்கள் எத்தனையோ பார்த்திருப்போம். அந்த பலஸ்தீன் மக்களுடைய முதுகுடி எலும்புகளை பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாம் அப்படி எண்ணிவிடலாம். கைகளை பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா எலும்புகளையும் எண்ணிவிடலாம். அப்படி எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அந்த கொடுங்கோல் அரசன் இஸ்ரேலுடைய அரசின் காரணமாக இந்த அளவுக்கு அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த மக்களுக்காக நாமும் துவா செய்ய வேண்டும். அதிகமாக துவா செய்து அல்லாஹ் அந்த மக்களுக்கு அந்த நாட்டை முழுமையாக கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸையும் அல்லாஹ் தஆலா வெற்றி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பதற்காக நாம் அதிகமாக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு வெற்றியை கொடுப்பானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.